ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆர்ஆர்பி குரூப் டி 2025 மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, பெஸ்ட் புக்ஸ், அந்த புக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் எப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்க, அண்ட் தென் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன புக்ஸ்லாம் படிக்கணும், அண்ட் நம்ம கிட்ட கோர்ஸ் இருக்கானா இருக்குது, கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னா என்ன ப்ராசஸ், கோர்ஸ் எப்படி நல்லா இருக்குமா, ஒர்த்தா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் தான், நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை இப்போ போன ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டவுட்ஸ் இருக்காது சரியா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பட் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போதான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மைன்யூட்டாக நான் இதில் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் டியில் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அதை பற்றி, அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். சிலபஸ், புக்ஸ், கிளாஸஸ் எப்பயும் போல கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும் சரியா. ஸோ இன்னும் சில பல கிளாரிட்டிக்காக லைக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் லைவ் வரேன், லைவ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எனி அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதாகட்டும். அண்ட் ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ லிங்க்ஸ் இது எல்லாமே இருக்கு. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்கை நான் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. அண்ட் தென் நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்மளோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப் அதுல ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு தேவைப்படுற புக் எல்லாமே பிடிஎஃபா இதுல இருக்கு சரியா. ஏன் பிடிஎஃப் நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே, பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ஃபைல்ஸ் மேலே போயிடும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்கும், டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலும் நீங்கள் லேர்ன் வித் விக்னேஷ் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடு ஷோ ஆகுதா, இந்த கோடை டச் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், என்ஜினியரிங் புக்ல இருந்து, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிற ஒய்சிடி புக்ல இருந்து, என்னெல்லாம் தமிழ்ல இருக்கோ அந்த தமிழ் மீடியம் புக்ஸ்ல இருந்து, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஃபோல்டரா கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் அப்படின்னு, அந்த எல்லா புக்கோட பிடிஎஃப்மே இதுக்குள்ள இருக்கு சரியா. இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸ் போட்டு வச்சிருப்பேன். ரயில்வே புக்ஸ், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ், தமிழ் மீடியம் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ், இது எல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு சிலது அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் புக்ஸ் ஓகேவா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்க போகுது. சிங்கிள் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 2லாம் இருக்காது. பட் ரயில்வே ஹேஸ் தட் பவர், அவங்க வைக்கணும்னா வைக்கலாம் சரியா. ஸோ 90 மினிட்ஸ் டைம் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூபிடி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்குது, 2 ஈவெண்ட் இருக்கும். சிசிஏவா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, பிடபிள்யூபிடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது. பட் மெடிக்கல் உண்டு சரியா, மெடிக்கல் எல்லாருக்குமே உண்டு, பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஈவெண்ட் நடக்கும். 35 kg வெயிட் தூக்கிட்டு 2 மினிட்ஸ்ல 100 மீட்டர்ஸ் நீங்க நடந்து போகணும். ஒரே சான்ஸ் தான், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட். அடுத்த ஈவெண்ட்டுக்கு அலவுடே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தா 20 kg 2 மினிட்ஸ் டைம், அதே 100 மீட்டர்ஸ் தான். அடுத்த ஈவெண்ட் தான் ரன்னிங். ஸோ 1000 மீட்டர்ஸ் ரன்னிங் இருக்கும் 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ்ல. அண்ட் தென் நீங்க உமன் ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தால் 1000 மீட்டர்ஸ் 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ். ஸோ பிசிக்கலி நீங்க ஃபிட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிபிடி எக்ஸாமை கிளியர் பண்ணாலும் நீங்க பிசிக்கல் கிளியர் பண்ணல அப்படின்னா போஸ்டிங்ஸ் வராது சரியா, பார்த்துக்கோங்க.
குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ டைம் எல்லாம் ஏதோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுற கேள்விகள் நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரெடியானா மட்டும்தான் இந்த 100லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 90 மினிட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 25 கொஸ்டின் சயின்ஸ்ல, 25 கொஸ்டின் மேக்ஸ்ல, 30 ரீசனிங்ல அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 20. ஸோ இதுல சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். எல்லா ஷிஃப்ட்லயுமே கொடுத்த நம்பர்ஸ் படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களானா இல்ல, சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சரியா? அப்போ நீங்க பார்க்க வேண்டியது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேக்ஸ், ரீசனிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு கேண்டிடேட்டா நீங்க இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்க போறாங்க, மேக்ஸ்ல 25, ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20. அதாவது இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ? ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும் இந்த 20. ஸோ நான் ஜென்ரலா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன ஸ்மார்ட்டான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மேக்ஸ், இந்த ரீசனிங், இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில மட்டுமே உங்களுக்கு 80 மார்க்குக்கு கேட்க போறாங்க. சரியா? அவுட் ஆஃப் 100. பட் நீங்க படிக்க வேண்டிய ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துலயும் சேர்த்து வெறும் 20 கொஸ்டின்ஸ் தான் அவுட் ஆஃப் 100. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஸ்மார்ட்டா ரெடி ஆகும். எப்படி ஸ்மார்ட்டா அப்படின்னா, இந்த 80க்கு உங்களோட 100% எஃபர்ட்ஸ் போகணும். ஏன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா. உங்களால இந்த 80க்கு 80 கூட ஸ்கோர் பண்ண முடியும். சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், கொஞ்சம் ஏத்தம் இறக்கம். பட் இந்த 20 இருக்கு பாத்தீங்களா, இந்த 20க்கு நீங்க ஸ்மார்ட்டா சில செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களால ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. அதே மாதிரி தான் ஜிகேவும் அதர் சப்ஜெக்ட்ஸும். சரியா? ஸோ நான் பொதுவாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் சொல்லுவேன். லைக் 2022 குரூப் டிலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 200 பேர்கிட்ட போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். சரியா? நீங்க மேக்ஸ், ரீசனிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை டு த பாயிண்ட் எக்ஸாம் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பேசிக் லெவல்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த 80ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கட் ஆஃப் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்து நான் பேச விரும்பல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் வேகன்சி அதிகமாக இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை நான் அந்த கட் ஆஃபே சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஜென்ரலாக நான் உங்களுக்கு சேஃப் ஸ்கோர்னு என்ன சொல்லுவேன், இப்போவே என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, அவுட் ஆஃப் 100 75+ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணு. 75+ நான் சொல்றது ரா மார்க். சரியா? ரா மார்க்ஸ். சப்போஸ் இதுலயே சிசிஏஏவா இருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிசிஏஏ அப்ரெண்டிஸா இருந்தா அவங்களுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி, தனி ஸ்டடி பிளான் தரேன். பட் இது ஜென்ரலா நம்ம இப்போ பேசிக்குவோம். சிசிஏஏவாவே நீங்க இருந்தாலும் 1/3 மார்க் தராங்க, அதை இதுல ஆட் பண்றாங்க நீங்க சொன்னாலும் பி சேஃப். ஏன்னா லாஸ்ட் டைம் வேகன்சியை விட இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மி வேகன்சி தான். சரியா? கிட்டத்தட்ட 25 to 30% வேகன்சின்னு சொல்லலாம் லாஸ்ட் டைமை விட. அதனால லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப கம்மி மார்க் எடுத்தாலே எங்களுக்கு செலெக்ஷன் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா சாரி, அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ரா ஸ்கோரே 40+ எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ரா ஸ்கோர் நான் சொல்றது, உங்க பேப்பர்ல 40 கேள்விக்கு மேலேயாவது கரெக்டா மார்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். 1/3 ஆட் ஆகட்டும். ஆட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ரா ஸ்கோர் சொல்றேன். அந்த அளவுக்கு ரெடி ஆகுங்க. இப்போவே கம்மி மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் வேண்டாம். நான் வேகன்சி ரொம்ப கம்மி, அதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க 75+ ரா மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டியது அவசியம். வித்தவுட் நெகட்டிவ் நார்மலைசேஷன் இல்லாம நான் ரா மார்க்கை பத்தி மட்டுமே பேசுறேன். சரியா? ஸோ இந்த 75+ எப்படி எடுக்கலாம்? மேக்ஸ், ரீசனிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில உங்களோட 100% கொடுங்க. மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சரியா?
இதுலேயுமே ரொம்ப பேசிக்காக படிச்சிடலாமா, குரூப் டி தானே அப்படின்லாம் கேட்டிங்கன்னா 2022ல் கேட்கப்பட்ட குரூப் டி கொஸ்டின்ஸ் குவாலிட்டியாக இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் எஸ்எஸ்சி லெவலில் கேட்காத மாதிரியான சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். இப்போ தான் நீங்கள் பிகினர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹை லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ குரூப் டின்னு வெறும் லேசாக நினைக்காதீங்க, சரியா? ஸோ சிலபஸ் பார்த்துருவோம் சப்ஜெக்ட் வைஸ். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 125 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில ஷிஃப்ட்டில் மேலேயும் போகலாம், சில ஷிஃப்ட்டில் கொஞ்சம் இறக்கமாக கொஞ்சம் கம்மி கொஸ்டின்ஸும் கேட்கலாம், சரியா? இட் டிபெண்ட்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அட்வான்ஸ் டாபிக்ஸ். இந்த போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன் இதெல்லாம் சேர்த்து சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் வைக்கலாம், சரியா? இதெல்லாமே சேர்த்து தான் சிம்பிளிஃபிகேஷன். கண்டிப்பாக ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட்டு ஒரு கேள்வியிலேருந்து 3 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் வெயிட்டேஜ் டிசைட் ஆகும். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ், ஏஜ் கால்குலேஷன், பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் அரித்மெட்டிக் டாபிக்ஸ். ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரித்மெட்டிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது இந்த டாபிக்ஸ்லாம், சரியா? அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் நான் வந்தேன்னா அதுலேயுமே நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுற டாபிக்ஸ், இந்த ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜிப்ரா அண்ட் ஈக்குவேஷன். இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்சுரேஷனில் அதிக கேள்வி கேட்பாங்க. அண்ட் அல்ஜிப்ராவை விட அந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கிளாஸஸ் கொண்டு வர போகிறேன் ரெகுலராக. யூடியூப் கிளாஸஸில் 2021லேருந்து 2024 கொஸ்டின்ஸ் அதிக ஃபோக்கஸாக இருக்கும், ஓகேவா? சால்வ் பண்ணுவோம். லைவ் டெஸ்ட் இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 125 கொஸ்டின்ஸ் மேக்ஸில் நீங்கள் அடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20+ ஆவது எடுக்கிற மாதிரி ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும், சரியா? ஸோ மேக்ஸுக்கு எது பெஸ்ட் புக்? புக்கும் இருக்கு. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த கோச்சிங்கும் வேண்டாம், கோச்சிங் இன்ஸ்டியூட் வேணாம், அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த புக் டைரக்டாக அமேசான்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, ஒய்சிடி வெப்சைட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, பிடிஎஃப்னா நம்ம ஆப்லேயே நான் சொன்னேன் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,706 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எல்லா எக்ஸாம் கிட்டத்தட்ட 13-14 வகையான எக்ஸாம்ஸ் உள்ள இருக்கும். வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை வந்து இன்னும் 2025 வரல, சரியா? இப்போ தானே எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு, சரியா? அதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு லேட்டஸ்ட் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த புக்கில் டைப் வைஸ் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, டைப் வைஸ் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணி அருமையாக இருக்கும். செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு மேக்ஸ்க்கு நீங்கள் இது போகலாம், ஓகேவா? ஸோ நம்ம கிட்டேயும் கோர்சஸ் இருக்கு. ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க, குரூப் டின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். அதாவது ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க நம்ம கிட்ட வேண்டாம், மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையே அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுலேயே இன்னும் ஃபர்தராக அப்டேட்ஸ் நான் கொண்டு வருவேன், ஓகேவா? ஸோ நம்ம கோர்சஸில் நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத ஒரு சில டெமோவாகவும் என்னோட கிளாஸில் நீங்கள் பார்த்தா தானே தெரியும் இல்லையா? பார்த்தா தான் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கா, இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் ஸ்டார்டிங்கில், அதாவது கோர்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே இதை தான் சொல்லியிருப்பேன். இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம், இந்த சாப்டரில் இத்தனை வகையாக கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு டைப் வைஸ் ஃபஸ்ட்டு பிரித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். இந்த சாப்டரை நம்ம இந்த டைப்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் டைப் வைஸ் பிரித்து இந்த டைப்பில் ஒவ்வொரு டைப்லேயும் 2-3 வெரைட்டி இருக்கும் சில நேரத்தில். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாப்டரை முடிக்கணும்னா நீங்கள் இத்தனை டைப்பும் பார்த்து இதில் இருக்கிற வெரைட்டிஸும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ரயில்வே குரூப் டியாவே இருந்தாலும் செலெக்ஷன் வாங்கணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், சரியா? இந்த மாதிரி நான் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் பண்ணியிருப்பேன். இது டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒரு சாப்டர், அதுலேயும் டைப் வைஸ் எல்லாத்தையுமே டைப் வைஸ் பிடிச்சிருப்பேன். ட்ரெயின்னு ஒரு சாப்டரே தனியாக இருக்கும், ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதையும் இந்த மாதிரி தனித்தனியாக டைப் வைஸ் பிரிச்சிருப்பேன். ஓகேவா? கிளியர் ஆச்சா? ஸோ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ஜிப்ரா இந்த மாதிரி டைப் வைஸ் இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் என்கிட்ட இந்த மாதிரி பிரித்து சாப்டர் வைஸ் ரெடியாகி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா இப்போ பிகினர்னு சொல்கிறாங்க, இப்போ குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னவா இருக்குன்னா மார்க் டெஸ்ட்.
ஓகேவா? மார்க் டெஸ்ட் போடுறது ரொம்பவே நல்ல விஷயம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கீங்களா, சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் அது எல்லாத்தையும் மைண்டில் சால்வ் பண்ணுறீங்களா, இல்லை எல்லாத்துக்கும் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுறீங்களா, அதிகமாக டைம் எடுக்கிறீங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கோர்ஸ் ஃபார் ரயில்வே குரூப் டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன இருக்கும்? கம்ப்ளீட் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ், இது மூணும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதர் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிக்கு நான் சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல பிளான் பண்றேன். கண்டிப்பா டைம் எடுக்கும், இவ்வளவு சீக்கிரம் வராது. ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் வந்துடும். எப்படி இருக்கும் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்க உள்ள போனீங்கன்னா 10 டெமோ வீடியோ இருக்கு. ஒரு வீடியோ இல்ல, 2 வீடியோ இல்ல, 10 டெமோ வீடியோ இருக்கு. மேக்ஸ்க்கும் டெமோ இருக்கு, ரீசனிங்க்கும் டெமோ இருக்கு, சயின்ஸ்க்கும் டெமோ இருக்கு. அட்லீஸ்ட் 2-3 டெமோ வீடியோஸாவது ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் என்னோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும் அண்ட் நான் எடுக்கிற மெத்தட்ஸ் உங்களுக்கு புரியணும். அது மாதிரி எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ டெமோ வீடியோஸ் பார்க்காம யாருமே வாங்காதீங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி கோச்சிங் போயிட்டு இருக்கீங்க, குரூப் டிக்கு முன்னாடியே சேர்ந்துட்டீங்க, அங்கேயே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ஆஃபர் 25% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் உள்ள போங்க. உள்ள போனதும் நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கனாலே டெமோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அது கீழே பை நவ் இருக்கும். சரியா? பை நவ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூப்பன் இருக்கும். அந்த கூப்பனை டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான், எப்படினாலும் நீங்க பண்ணலாம். ஸோ இதுல மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கிறதுனால நீங்க கூப்பன் டச் பண்ணீங்கன்னா 1499 ஆயிரும். 2 years வேலிடிட்டி, அதாவது கிளாஸ் வீடியோஸ், பிடிஎஃப்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், வித் ப்ராப்பர் ரிவிஷன். வீக்லி லைவ் இருக்கும். சண்டே லைவ் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும், எஸ்பெஷலி பயாலஜியில். ஸோ உங்களுக்கு மூணுமே வேண்டாம். சரியா? மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தனியாகவும் பேட்சஸ் இருக்கு. சயின்ஸ் மட்டும் தனியா கேட்டீங்கனாலும் இருக்கு. சயின்ஸ் பேட்ச் மட்டும் வேணும்னா அதே மாதிரி கூப்பன் இருக்கும். உள்ள போங்க, டெமோ வீடியோஸ் பாருங்க, கூப்பன் இருக்கும், டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. 699 ஆயிரும். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள போங்க, கூப்பன் டச் பண்ணுங்க, 899 தான். எல்லாமே 2 years வேலிடிட்டி. டெமோ வீடியோஸ் பார்க்காம யாருமே பை பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா இந்த கோர்சஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷமே நிறைய ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? 85+ வாங்கியிருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் 3ல. ஸோ அதையும் நான் சொல்லணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தனியாக கோர்ஸில் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம், எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். இப்போ பாருங்க, இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டரோட பிடிஎஃப். ஓகேவா? நான் கம்ப்ளீட்டாக சாப்டரில், அதாவது கோர்ஸில் என்ன பண்ணியிருக்கணும் அதுதான். இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பெட்டர் இப்படி தான் ஒவ்வொரு சாப்டரும் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருப்பேன். இது வீடியோவாகவும் இருக்கும். வீடியோவாக நீங்கள் பார்த்த அப்புறம் தான் இந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, எனக்கு மேக்ஸே வராது, நான் ரொம்ப வீக், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. முழுக்க அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 0ல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹை லெவலில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இதோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டைப் வைஸ் பிரிச்சிருவேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப பெரிய சாப்டருங்கிறதுனால அதில் மட்டும் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஒவ்வொரு டைப்பாக அதுலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா வெறும் ரயில்வே மட்டும் இல்லை, ரயில்வே எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ அப்படின்னு ஹை லெவலில் உங்களை கொண்டு போயிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. பட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக் டு இட். நிறைய டைம் கோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கோர்ஸும் தேவைப்படாது, வேற எந்த கிளாஸஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் காஸ்ட் அதிகமாகும்னு தெரிஞ்சால் பிரிண்ட் எடுக்காதீங்க, பிடிஎஃபாகவே ரெஃபர் பண்ணி கூட பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் ஒரு மெயினான சாப்டர் எலக்ட்ரிசிட்டி, சயின்ஸ்லையும் அப்படி தான் எடுத்திருப்பேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். எல்லாத்துலேயுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். ஸோ சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி போகும். ஒரு சாப்டரை என்னென்ன சப் டாப்பிக்காக பிரித்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் சயின்ஸுமே ரொம்ப பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எவ்வளோ டீட்டெயிலாக போக முடியுமோ போயிருப்பேன். ஸோ சயின்ஸ் நம்மளோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ச். மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெமோ வீடியோஸ் பார்த்து பை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வெறும் தியரி இல்லைங்க. ஓகேவா?
சிபிஎஸ்சி தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணியே காட்டுறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாப்டரை முடிச்சுட்டு அதுலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதான் சொல்கிறேனே. ஸோ உங்களுக்கு தியரிக்கும் எதுவுமே தேவைப்படாது அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இதுலேயே இருக்கும். ஓகேவா, தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம், ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ சயின்ஸ் பேட்ச் எல்லாராலையுமே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கூட ஓரளவுக்கு பண்ணிட முடியும். பட் சயின்ஸ் எல்லாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் அவங்க கேட்குற கேள்வியுமே ரொம்ப ஹை லெவலாக சூப்பராக கேட்பாங்க. டைரக்டா சிபிஎஸ்சி புக்ல இருந்து வரும். ஓகேவா, ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எஸ், ஸோ ரயில்வே செலெக்ஷன் பேட்சை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பண்ணியிருப்பேன். வீக்லி லைவ் வருவேன். ரொம்ப ஹை லெவல் பேட்ச், நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு மேக்ஸில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா, அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் 0 லெவலில் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் லெவல் வரைக்கும் போயிருப்பேன். நீங்களே என்னோட மார்க் டெஸ்ட் தான் இல்லை, நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வேற எந்த மார்க் டெஸ்ட் போட்டாலுமே சரி, உங்ககிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், டீடைல்டு மெத்தட் இருக்கும். அதாவது வெறும் ஷார்ட்கட் இல்லை, வெறும் ஷார்ட்கட் மைண்டில் சால்வ் பண்ணலாம், ஆப்ஷனில் சால்வ் பண்ணலாம், அது மட்டும் இல்லை, டீடைல்டு மெத்தடும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸாமில் நீங்கள் 5 to 10 seconds தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களால் போக முடியும், உங்களோட மேக்ஸிமம் அவுட்புட் உங்களால் கொடுக்க முடியும். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ், பெரிய கோர்ஸ், டைம் டேக்கிங் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நார்மல் மெத்தடை நீங்களே மறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மெத்தட்ஸ்லாம் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமில் நீங்கள் எடுத்துக்கிற டைம் ரொம்பவே கம்மியாயிடும். சரியா, அண்ட் தென் நான் ரீசனிங்க்கு வரேன். ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எது ரயில்வே எக்ஸாமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரீசனிங். பெரிய பெரிய டைப்ஸ்லாம் இருக்காது, பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் இருக்காது. உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். இந்த சாப்டர்ஸுமே இருக்கும். அனாலஜி, ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் சீரீஸ், கோடிங் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ், அனலிட்டிக் ரீசனிங், இது எல்லாமே வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்துடும். கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட், அசம்ஷன், டியூப் சென்டென்ஸ். ஸோ ரீசனிங்க்கு பெஸ்ட் சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ரீசனிங் புக், அதே பப்ளிகேஷனில் YCTயில் ரீசனிங் புக் கிடைக்குது. இதில் பாருங்க 16,180 கேள்வி. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேற எந்த மெட்டீரியலும் தேவைப்படாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இங்கிலீஷில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் பெருசாக இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரிய செய்யும். சரியா, தமிழில் இல்லைனாலுமே ரீசனிங்கை பொறுத்த வரையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஏன்னா நிறைய வந்து சீரீஸ் பெஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதனால சொல்கிறேன். அண்ட் தென் நான் சயின்ஸ்க்கு வரேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி பண்ண வேண்டியது சிபிஎஸ்சி புக்ஸை படிக்கணும், லைன் பை லைன். ஏன்னா சிபிஎஸ்சி புக்கில் இருந்து தான் லைன் மாறாமல் கொஸ்டின்ஸ் வரும். சரியா, அது நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இல்லை சிபிஎஸ்சி புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களான்னு அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்து காட்டுங்கனாலும் அதுவும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். சிபிஎஸ்சி புக்கை பொறுத்த வரைக்கும் 9th 10th இருந்து தான் கேள்வி எடுப்பாங்க. பட் உங்களோட விருப்பம், 6th இருந்து படிச்சா நல்லா இருக்கும், பேசிக் டு ஹை லெவல் போற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க 6th to 10th படிக்கலாம். சரியா, ஸோ 9th and 10th எதுக்கு சொல்றேன், தியரி படிக்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க இதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வரணும். ஸோ ரெண்டையுமே பண்றது பெஸ்டா இருக்கும். தியரி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் சயின்ஸ் பார்ட்ல. ஓகேவா, ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷனாக இருந்தால் இந்த புக்ஸ் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு அமேசான்லேயே, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் வரேன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, கம்ப்யூட்டர், எக்கனாமிக்ஸ், ஜிகே, சிஏ. ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன்னா நெக்ஸ்ட் டு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், இதுக்கப்புறமா எதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த 20லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு என்ன கேட்டிங்கன்னா ஜிகேல ஒரு சில செலக்டட் டாபிக்ஸை பார்த்துக்கோங்க. ஜிகே, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் செலக்டட் டாபிக்ஸ், ஜியாகிரபியில் செலக்டட் டாபிக்ஸ். செலக்டட் டாபிக்ஸ்க்கு ஒரு PDF போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. சரியா, நான் அதை நம்மளோட டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஆர் இந்த ஜிஏ மட்டும் நம்ம தனியாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எதை வந்து செலக்டடாக படிக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இதுலேயே நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், வீடியோ தான் லென்த்தாக போகும். ஸோ இதில் குறிப்பிட்ட சில டாபிக்ஸ், ஹிஸ்ட்ரி ஒரு வாரத்தில் நீங்கள் எப்படி முடிக்கலாம், ஜியாகிரபி எப்படி நீங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கலாம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட, அதை வந்து டீட்டெயிலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக கொண்டு வரேன்.
அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அதர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இருக்கு. 15,000 to 10 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும் அவைலபிளா. அதே நீங்க பார்த்துக்கலாம், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ எண்டு வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன், எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு. இந்த குரூப் டி ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த குரூப் டி எக்ஸாமில் 18 வயசுல இப்போ 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே வெறும் 18+ கூட இருக்கலாம். ஆர் அதிகபட்சமாக நான் போனேன்னா 41 நினைக்கிறேன், 41 வயசு அண்ணாங்களோ இல்லை அக்காங்களோ கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் இந்த கேட்டகரியில் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இது லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கலாம். சிசிஏவா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்டாகவுமே இருக்கலாம். அவங்களுக்காக நான் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைனா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்குள்ள நிறைய பயம், உங்களுக்குள்ள நிறைய சந்தேகம், நம்மளால முடியுமா, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் புக்கெல்லாம் எடுத்து வச்சு இத்தனை வருஷம் ஆகுது தம்பி அப்படின்னு எனக்கே ஃபோனில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய அண்ணாங்களும் உட்காங்களோ. ஸோ அதுக்காக சொல்கிறேன், பட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு அடிக்ஷனாக மாறிடும். ஓகேவா? எவ்ரி சாம்பியன் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர். இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் இதுவாக இருக்கட்டும். உங்கள் கூட இந்த ரேஸில் நானும் இருக்கேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் தரேன், வீடியோஸ்லையும் சரி கிளாஸஸ்லையும் சரி. ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.